வணக்கம். புனர்ஜன் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பேஷண்ட்ஸ் தாங்கள் அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். புனர்ஜனை நாடி அவர்கள் சொன்னது இதுதான். என்னுடைய பேர் செந்தில்குமார். நான் திருவள்ளூர்லேருந்து வரேங்க. இந்த கேன்சர் ஒரு 2 years முன்னே வந்தது. அதில் நான் ரேடியேஷன் பண்ணேன், கீமோவும் பண்ணேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி திருப்பி எனக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தில் இருந்தது, ஒரு டவுட்டாக. அப்போ தான் இந்த புனர்ஜன்ன்றது கேள்விப்பட்டேன். அதனால் இங்கே இப்போ ஒரு 2 மாதம் ஆகிடுச்சு. இப்போ 3ஆவது மாதம் வந்திருக்கேன். உண்மையாகவே எனக்கு நல்ல என்னுடைய ஹெல்த்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கிறது நல்லா தெரியுது. முன்னே இருந்த அந்த வலிகளும் அந்த இது எதுவும் இல்லை. சுத்தமாக பேச முடியாமல் இருந்தேன். இப்போ ஒரு பாதி வாய்ஸ் வருது. இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு இந்த இது பண்ணினா எனக்கும் அதில் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இங்கே வர்றதில் எனக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்குது. அது இதே மாதிரி தான் வாய்ஸ் கம்மியாச்சு. நான் ஆக்சுவலாக அதை கோல்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் என்ன நினச்சேன்னா அது கோல்டு. அந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருந்தது. என்னுடைய என்னுடைய படிப்புக்காக கொஞ்சம் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தது. அதனால இதை கவனிக்காமல் விட்டதுனால இது சிவியராக இதுவாகிடுச்சு. நான் அசால்ட்டாக நான் கவனக்குறைவாக இருந்ததுனால ஒன்று ரேடியேஷனுக்கும் கீமோக்கும் அது நல்லா கொஞ்சம் அந்த நேரத்துக்கு நல்லா இருந்தது. ரொம்ப சோர்வு, ரொம்ப இதுவாலாம் இருந்தது. இப்போ இந்த புனர்ஜன் வந்ததுலேருந்து எனக்கு என்னமோ நான் நார்மலாக எப்பவுமே இருக்க மாதிரி ஒரே டிஃப்ரென்ஸ். இந்த வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்ச நாள் படம் இந்த இது இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறது கண்டினியூ பண்ணால் அது ஸ்ட்ரெச் ஆகி நார்மல் நிலைக்கு வரும்ன்ற ஒரு இது இருக்குது. எனக்கும் அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது, திருப்தி இருக்குது. மற்றபடி என்னுடைய டெய்லி லைஃப் நான் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. அதாவது அவங்க கொடுத்துருக்காங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பிரகாரம் சாப்பிட்ற மீட்டு, சுகரு, வெஜிடபிள்ஸில் சிலது மெயினாக இந்த இதுக்கு சுகர் சம்மந்தப்பட்டது சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் நான் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு டே பை டே என்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை என்னால் உணர முடியுது. நல்லா இருக்குது. உண்மையாக சொன்னால் ரொம்ப திருப்தியாக இருக்குது. மனசுக்கும் சந்தோஷமாக இருக்குது. இதை ரொம்ப நம்பிக்கை இருக்கேன். இன்னும் 2 மாதம் எடுத்தேன்னா புனர்ஜன்மம் இப்போ 2 months கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது 3rd month. இந்த 2 monthsலேயே எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 2 months போது கண்டிப்பாக இருக்குது. உடம்பும் ரொம்ப நல்லா ஃப்ரீயாக நல்லா இருக்குது. ஏன்னா இது ஆயுர்வேதிக்ன்றதுனால கொஞ்சம் நிதானமாக வேலை செய்யணும். இருந்தாலும் இது ஒரு ஃபாஸ்ட்டு இதுவாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபாஸ்ட்டு ரெக்யூப் ஆகிறதா மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் எதையாவது ஒன்று பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் நம்ம வந்த பிறகு எதையாவது ஒன்று நம்பி தான் ஆகணும். இதில் முக்கியமான நம்பிக்கை தான் மெயினான மருந்தாக நான் நினைக்கிறேன். புனர்ஜென்மத்தை ரொம்ப நம்புகிறேன். எனக்கு அது நல்லாவும் இருக்குது, திருப்தியாக இருக்குது. ஐ எம் ஹாப்பி. அந்த பயம் எனக்கு இதில் இல்லை. அவங்க சொன்ன டயட்டை ஃபாலோ பண்ணுறேன். என்னுடைய டெய்லி ரொட்டீன் ஒர்க்கு பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக மாதிரி எனக்கு இருக்குது. இது உண்மையான வார்த்தை நான் சொல்கிறது. உங்களுக்காக சொல்லலை, உண்மையாகவே சொல்கிறேன். ஏன்னா பார்க்குறவங்க ஏதோ ஒரு விளம்பரப்படுத்து எவ்வளோ கமெண்ட்ஸ் நம்மளே கேட்குறோம். நான் அதுக்காக தான் முதல்ல அவர் சொல்லும்போது கூட கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணேன். மெயினாக என் வாய்ஸ் இப்படி இருக்குது, இப்படி செய்யுன்னு. பட்டு நிறைய இப்போ தெரியாதுல்லவா, நான் சுத்தமாக பேச முடியாதவ இப்போ பேசுகிறேன். அது என் கூட நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு தான் அதை தெரிய முடியும். வெளியால் 3rd personக்கு எப்படி சார் தெரியும்? ஏதோ நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ்க்காக கூட்டு பண்ணுற மாதிரி தானே ஃபீல் பண்ணுவாங்க. அவர்களின் வார்த்தைகளில் உள்ள தைரியமே புனர்ஜனின் வெற்றி. அவர்களின் நம்பிக்கையே புனர்ஜனை முன்னோக்கி செலுத்தும் வலிமை. இதுபோல் புனர்ஜன் இன்னும் பல உயிர்களுக்கு வெளிச்சம் கொடுக்க தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். நன்றி.